தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். டிசம்பர் 5 மகரத்திற்கு மாறும். என்னால் நன்மை பெற ஜோதிடர் சிவசக்திமான் சொல்வதை கேட்டு உஷாரா இருங்க. இனி நன்மைகள் உங்கள் செயலில்தான் இருக்கு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள்ல ராகுவை பத்தி இப்ப சொல்லிட்டு வரேன். இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். பின்வரும் காலங்களிலே ராகு கேது பயிற்சி பலன் முழுமையாக சொல்லப்படும். உங்கள் ராசிக்கு ராகு பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அப்போ 1லேருந்து 7 பார்க்கிறார். இதனால் உங்களுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் ஏற்பட போகிறது, அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகும். மகர ராசிக்காரர்களே, உங்கள் ராசியிலே உங்கள் ராசிக்கே ராகு பகவான் அமர்ந்து விட்டால் 1ஆம் இடத்திலே என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்ற குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார். இதனால் வரைக்கும் தெளிவாக வந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் மைண்டு அப்செட் ஆகிடும். என்ன செய்யணும்னே தோணாது. அப்போ உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன வேணும்? நல்ல ஒரு வெல் விஷர் வேணும். நட்புலையும் உறவினரையும் க்ளோஸ் ரிலேஷன், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப், அதில் ஒரு சிலரை நீங்கள் கை கூட வச்சுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். பிறரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையானவங்க, ரொம்ப கூட பழகினவங்கள தான் கூட வச்சுப்பாங்க. அவங்க தான் மெயினாக பாதுகாப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் வச்சுக்கணும். அடுத்ததாக, உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறபடியால் எப்போதாலும் ஒரு டென்ஷனாகவும் இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோவப்படுவீங்க. அதுதான் டென்ஷன். எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் ஆத்திரம், ஏனோ தானோ ஒன்று ஒரு விஷயத்தை செய்யறது. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது வேலை விஷயத்தில் வேலை பிரச்சனை வரும். வேலை விட்டு நிற்குவாங்க, அதில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை வரும், அதுலேயும் கவனமாக இருக்கணும். குடும்பத்துலேயும் கவனமாக இருக்கணும், அதுலேயும் கவனமாக இருக்கணும். எல்லாமே கவனமாக பார்த்துட்டு வரணும். அடுத்ததாக, அவர் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார் அல்லவா? இப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் விரிசல் ஏற்பட வாய்ப்பு. ஆர்குமெண்ட் நடக்கும், வாக்குவாதம் கண்டிப்பாக ஏற்படும். அதன் மூலமாக சில பேர் தற்காலிகமாக போயிடுவாங்க, சில பேர் நிரந்தரமாக பிரிவதற்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட வரும். மகர ராசிக்காரர்கள் ராசியிலிருந்து ராகு பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பதால். அடுத்ததாக, பிரயாணங்கள் சொல்ல வேணாம், நிறைய இருக்கும். டிராவலிங் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், சந்தோஷமும் குறைவாக இருக்கும். அப்போ நிறைய பிளான் ட்ராவல் பண்ணாதானே நல்லாயிருக்கும். 4 பேரை பார்ப்பீங்க, 4 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. இதுமாதிரி நடக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களையும் கவனமாக பார்த்துக்கணும். அவர்கள் விஷயத்துலையுமே கொஞ்சம் சதி திட்டங்கள் நடக்கும், குழி பறிப்பார்கள், எல்லாமே கவனமாக இருக்கணும். சில நேரங்களிலே உங்களுக்கு கண்ணை கட்டி காற்றில் விட்டால் போல இருக்கும். இது கேள்விப்பட்டீங்களா அந்த பழமொழி? எனக்கு உண்மையே செய்ய தோணலப்பா அப்படின்னா அப்படிதான் சொல்லுவாங்க. என்னை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது, என்னால் எதுவுமே பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு வந்து சேரும். அது நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக, மகராசிக்காரர்களுக்கு நாகாத்தம்மனை வழிபட்டு வரலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலே அம்மன் வழிபாடு உகந்தது. புற்று அம்மன் வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமையிலே கருப்பு உளுந்து வைத்து 4 விளக்கு போட்டு, அகல் விளக்கு போட்டு, நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வர வேண்டும். வசதி வாய்ப்புகள் இருந்தால் ராகு பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்யலாம். நவகிரகத்தில் உள்ள ராகு பகவான். இது இல்லாமல் மகராசிக்காரர்களுக்கு தான தர்மங்கள் என்ற வகையில் பார்க்கும் பொழுது துப்புரவு தொழிலாளிகள் சுகாதாரத்தில் இருப்பாங்க. குப்பை பெருக்குவாங்க, கழிவுகளை அகற்றுவாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவர்களுக்கு உதவிப்படி செய்ய வேண்டும். நாற்று அடிக்குதுப்பா இந்த தொழிலில், இந்த உத்தியோகத்தில் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு வருவோம். அவர்களுக்கு சொற்ப லாபம், சொற்ப உத்தியோக வருமானம் தான் கிடைக்கும். நீங்கள் கொடுத்தா, உதவி கொடுத்தா, பண உதவி, பொருள் கொடுத்தா வாங்கிப்பாங்க கண்டிப்பாக. அவர்களுக்கு உதவி செய்து வர வேண்டும். இதுதான் சூட்சமான பரிகாரம். அப்போ ராகு பகவானுடைய கெடுபம் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும்.
அவர்களை பார்க்கும் போதெல்லாம் கொடுத்து வரலாம், தப்பு இல்லை. அதுவும் சனிக்கிழமையில் கொடுப்பது ரொம்ப விசேஷம். ஏன்னா ராகு பகவானுக்கு சனிக்கிழமை தான் உகந்தது. இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் மகர ராசி சனி பகவானுடைய வீடாக இருப்பதால் ராகு பகவான் கொஞ்சம் கட்டுக்கடங்கி தான் இருப்பார். எனவே பெரிய ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. எனவே இந்த மகர ராசிக்காரர்கள் நான் சொன்ன இந்த இறைப்பறிகள் தான் நம்ம செய்து வந்தீர்கள். ஆனால் இந்த ராகுவுடைய பயிற்சியால் தீய பலன்கள் குறைந்து நற்பலன் ஏற்பட்டு ஒரு புதிய தோற்றத்துடன் புதிய பொலிவுடன் பிரகாசமாக வாழ்க்கையிலே வளம் வரப்போகிறேன் என்று சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.